குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் மற்றும் மிருத்யுஞ்சய் சிங் எழுதிய கண்டெஸ்டிங் டெமோக்ராட்டிக் டெபிசிட் என்ற நூல் வெளியீட்டு விழா டெல்லியில் நடந்தது. அதில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம், இண்டி கூட்டணியின் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை. இந்த கூட்டணி எப்படி உருவாக்கப்பட்டதோ அப்படியேதான் இன்னும் இருக்கிறதா என எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. இண்டி கூட்டணி இன்னும் நிலைத்திருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இந்த கூட்டணியை இப்போதும் ஒருங்கிணைக்க முடியும், அதற்கான நேரம் இன்னமும் இருக்கிறது என்றார். அது மட்டுமல்லாது பாஜக ஓர் வலிமையான கட்சி என்றும் புகழ்ந்து பேசினார். இது காங்கிரஸ் கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராகுல் மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் சிதம்பரம் அதை நேரடியாக வெளிப்படுத்த முடியாமல் மறைமுகமாக விமர்சித்திருப்பதாக காங்கிரசார் தெரிவிக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராஜுவுக்கு மிக நெருக்கமாக இருந்த சிதம்பரம் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியாவின் நன்மதிப்பையும் பெற்றவர். ஆனால் ராகுலிடம் அவருக்கு அவ்வளவு இணக்கம் இல்லை. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக்கும் ராகுலுக்கும் ஆகவில்லை. அதனால் மகனுக்காக சிவகங்கை தொகுதியை ஒவ்வொரு முறையும் போராடிதான் சிதம்பரம் பெற முடிகிறது. காங்கிரஸ் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் ராகுல் தான் கட்சியை இன்றும் வழிநடத்துகிறார். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவானால் அவர்தான் பிரதமருக்கான சாய்ஸ். அதனால் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். கட்சியில் என்ன நடக்கிறது என்பதையே அறிந்து கொள்ளாத ஒரு தலைவராக இருந்து கொண்டு காங்கிரஸ் போன்ற ஒரு பெரும் இயக்கத்தை வழிநடத்துகிறார். மிகுந்த சிரமத்துக்கு இடையில்தான் இந்தியாவில் இருக்கும் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து பாஜகவுக்கு எதிராக இண்டி கூட்டணி உருவாக்கப்பட்டது. அறிவிக்காவிட்டாலும் அந்த கூட்டணிக்கும் ராகுல் தான் தலைவர் போல இருக்கிறார். ஆனால் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சி தலைவர்களை அவ்வப்போது நேரில் சந்தித்து ராகுல் பேசியிருக்க வேண்டும். ஆனால் ராகுல் கட்சி வளர்ச்சிக்கு உண்டான எதையும் செய்யவில்லை. இதனால் சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் ராகுல் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். வெகு காலமாக சிதம்பரம் போன்றவர்களுக்கு இந்த எண்ணம் இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்ல அவர்கள் தயங்கி வந்தனர். இனியும் அமைதியாக இருப்பது சரியில்லை என முடிவெடுத்திருக்கும் சிதம்பரம் குறைந்தபட்சம் இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டி பேச முன்வந்துள்ளார். இதனால் கட்சிக்குள் பெரிய மாற்றங்கள் வரலாம் என எதிர்பார்த்ததுதான் காங்கிரஸை விமர்சிப்பது போலவும் பாஜகவை பெருமைப்படுத்துவது போலவும் பேச துவங்கியுள்ளார். இண்டி கூட்டணி இப்போது இல்லை, அதை முழுமையாக ஒருங்கிணைக்க வேண்டும் என ராகுலுக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை ராகுல் எப்படி எடுத்துக்கொள்வார் என்பதும், சிதம்பரத்தின் எதிர்ப்பாளர்கள் இதை ராகுலிடம் எப்படி எடுத்து செல்வர் என்பதையும் பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும்.